இளைஞர் எழுச்சியின் உதயத்திற்கு வித்திட்ட எங்கள் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் வாழிய பல்லாண்டு வாழ்த்துக்களுடன் KN அருண் திருச்சி மாவட்ட திமுக. ஃபர்ஸ்ட் சீன் நயன்தாரா கூட அப்படி ஜாலியாக இருந்தேன். பார்த்தா படம் ஃபுல்லாகவே மேம் கூட மட்டும்தான் இருப்பேன். எனக்கு தனியாக சீன்ஸ் ஒரு மாதிரி இருக்காது. மேம் இருந்தால் கூட பக்கத்துலேயே நான் இருப்பேன். சினிமா வந்து சென்னை எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் இது வந்து அதை நான் மறக்கவே முடியாது. ஓகே, எதாக இருந்தாலும் ஏற்றுக்க, நல்லதாக இருந்தாலும் ஏற்றுக்க, இதாக இருந்தாலும் ஏற்றுக்க, வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். ஆக்சுவலாக என்ன பண்ணுறது, ஏன்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக அங்கே திங்கிறதுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் ஹாப்பி. அது வந்து ஷோ முடிஞ்சு அங்கே இருக்க முடியாது. இப்போ சாப்பாடுக்கு என்ன பண்ணுவேன், வேறு வேலை பார்க்க தெரியாது எனக்கு. டீ பிஸ்கட் மட்டும் சாப்பிட்டு வாழ்ந்தேன், இதுக்காக நான் உழைச்சேன், கஷ்டப்பட்டேன், 10, 20, 30 ரூபா தான் இருக்கும் டீ பிஸ்கட் வச்சு உழைச்சேன்னு சொல்லுவாங்க. அது மிகப்பெரிய நம்பிக்கையே கிடையாது சொல்ல போனால். ஏன் சொல்கிறேன்னா, விகடன் ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு இதே ஸ்கூல் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுதான் ஆடிஷன் இதெல்லாம் போயிட்டு 3 மாதம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா அதே மாதிரி பேரலாக கணாக்கல் படங்களே வந்துருச்சு. டெலிவிகர நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க விஜே கல்யாணி. இன்னைக்கு நம்ம யாரோட பேச போறோம் அப்படின்னா, ஆப்வியஸா என் மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு சொன்னா கனாக்கானம் காலங்கள்ல குழந்தையா பார்த்திருப்பீங்க, மீனாட்சி பொண்ணுங்கள்ல திடீர்னா பார்த்திருப்பீங்க. ரொம்ப முக்கியமா இப்ப ரிலீஸ் ஆகக்கூடிய அன்னபூர்ணி திரைப்படத்துல நயன்தாரா மேமோடைய ஃப்ரெண்டா வந்திருக்கக்கூடிய தி மோஸ்ட் ஃபேவரட் திடீர்னா. ஸோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கும். நீ எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் ஃபார் தி ஃபிலிம். வெரி ஹாப்பி ஃபார் யூ. ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக நினச்சி பார்க்காத அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் வந்துருக்காங்க. படமும் நல்லா ரொம்ப சோல்ஃபுல்லாக ஒரு ஃபீலிங் குட்டாக வந்திருக்கு. லேடிஸ் ஆடியன்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ ரொம்ப சந்தோஷப்பட்டு போகிறாங்க. ஒரு தேட்டருக்கு வந்து ரொம்ப பார்க்க சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்து தேட்டரில் வந்து படம் பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். டெஃபினட்டாக ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஃபார் யூ பர்சனலி. அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, யூஸ்வலாக நயன்தாரா அவர்கள் படத்தில் வந்து நடிக்கிறோம் அப்படின்னா சும்மா அவங்க படத்தில் ஒரு ப்ரெசன்ஸ் இருந்தாலே வில் பி வெரி ஹாப்பி. பட் ஆனால் உங்களுடைய பெரிய பிளஸிங்காக நான் என்ன பார்க்குறேன்னா, அவங்களோடயே ஷேர் பண்ண அந்த கான்வர்சேஷன்ஸ், அவங்களோட இருந்த அந்த ஸ்பேஸ், ஐ திங்க் உங்களுக்கு அது அனுபவமாகவே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்திருக்கும் இல்லையா? அதை பற்றி சொல்லுங்கள். உண்மையை சொல்லப்போனால் நான் இந்த படத்துக்கு வந்து உள்ளே போயிட்டேன். போனதுக்கப்புறம் என்ன கதை என்ன விஷயம் எதுவுமே தெரியாது, எனக்கு சொல்ல கிடையாது. பட் ஏதோ ஒரு பாட்டில் ஒரு பேர் மட்டும் தெரியும் எனக்கு. பார்த்தா ஃபஸ்ட்டு சீனே நயன்தாரா மேம் கூட தான். ஓகே, ஃபஸ்ட்டு சீன் நயன்தாரா மேம் கூட அப்படி ஜாலியாக இருந்தேன். பார்த்தா படம் ஃபுல்லாகவே மேம் கூட மட்டும்தான் இருப்பேன். எனக்கு தனியாக சீன்ஸ் ஒரு மாதிரி இருக்காது. மேம் இருந்தால் கூட பக்கத்துலேயே நான் இருப்பேன். அது மாதிரி ஒரு சீன்ஸ் ரொம்ப நல்ல அனுபவமாக இருந்துச்சு. மேமை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எடுத்து அப்படிதான் பார்த்துட்டு இருந்தேன் நான். நயன்தாரா மேம் லேடி சூப்பர் ஸ்டார். இவ்வளோ சீக்கிரம் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு கண்டிப்பாக நினைக்கவே இல்லை. தேங்க்ஸ் டு டைனன் ஆர்ட்ஸ் ப்ரொடக்ஷன், ரவி சார் அண்ட் நீலேஷ் ப்ரோ டைரக்ஷன். அவங்க ரொம்ப நன்றி சொல்லணும். அதான். அண்ட் அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்கள் அன்னபூர்ணி பற்றி சொல்லணும்னா ஒரு 2-3 ஷெடியூல் முடிஞ்சிச்சு. 3ஆவது ஷெடியூல் முடிஞ்சதையுமே 4ஆவது ஷெடியூல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து ஷூட் பண்ணாங்க. ஒரு சீன் முடிச்சுட்டு ஏதோ விளாண்டுட்டு இருந்தேன், கட் பண்ணி சமையல் தானே விளாண்டுட்டு இருந்தேன். மேம் அப்படி போயிட்டு ஃபுட்டேஜ் பார்த்துட்டு அப்படி வந்தாங்க. வந்து உங்களுக்கு எதாவது கால் வந்துச்சா அப்படின்னு கேட்டாங்க. இதான் கால் வந்துச்சா, புரியல மேம் இருந்தேன். இல்லை, ஒருத்தர் ரெஃபர் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு கால் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ஷாக் ஆக்சுவலா. ஏன்னா மேம் வந்து என்ன ரெஃபர் பண்ணியிருக்காங்களா, அவங்க பண்ணணும் அவசியமே கிடையாது. பட் அதை யோசிச்சு வீட்டில் போயிட்டு அவங்கள பார்க்கும்போது இது ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணணும் அவசியமே கிடையாது. அவங்க எங்கேயோ இருக்காங்க, அவங்க ரெஃபர் பண்ண அவசியமே கிடையாது. பட் அவ்வளோ ஷார்ப்பாக ஓகே இந்த பையன் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கா, அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், அந்த ஒரு மென்டாலிட்டி மேம்க்கு நிறையாவே இருக்கும். நான் அவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தேங்க்ஸ் கூட சொல்ல கிடையாது மேம். ஏன்னா அது ஒரு ஷாக்லேயே இருந்துட்டேன் நான். மேம் ரொம்ப தேங்க்யூ மேம் அப்படி கூட சொல்லலை, விகடன் மூலமாக சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் நயன்தாரா மேம். இந்த ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை உங்கள்கிட்ட வந்து. ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி அமைஞ்சது? நான் வந்து கட்டம் சொல்லுதுன்னு ஒரு படம் பண்ணேன். நானும் தீபா சங்கரக்காவும் ஃபுல் லீடாக ஒரு படம் பண்ணோம். படம் நல்ல படம் ஆக்சுவலாக. ரொம்ப ஒரு லோ பட்ஜெட் படம் தான். ஸோ ஒரு 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதை வந்து டைனன் ஆர்ட்ஸ் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க எங்களுக்கு. அப்போ வந்து ரவி சார் பார்த்துட்டு இந்த பையன் ஏதோ யூனிக்காக இருக்காங்கல்ல, ஓகே யூஸ் பண்ண சொல்லிட்டு அப்போதையே சொன்னார். பட் ஆனால் அந்த ஒரு வாய்ப்பு, அந்த ஒரு சின்ன படத்தினால இவ்வளோ பெரிய படம் கிடைக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. நம்ம அந்த படத்தை உண்மையை சொல்ல போனால் அது ஒரு பணத்துக்காண்டி பண்ண படம். ரைட். ஓகே, சின்ன படம் தானே, அது ஒரு விஷயம் பண்ண போனோம். ஆனால் அந்த ஒரு படம் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு வாங்கி தரணும் நினச்சி கூட பார்க்கல. தட் இஸ் சினிமா. அதை உண்மை அந்த டேரக்டர் ரொம்ப நன்றி சொன்னேன். ஆக்சுவலாக நான் ரொம்ப பெரும் பணத்துக்கான தான் வந்து பண்ணேன். பட் ஆனால் எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு வாங்கி ரொம்ப நன்றி ப்ரோ. இப்போ கூட டேரக்டர் எழில்னு ஒரு பேர் ஆக்சுவலாக, அவர் இப்போ கூட ஃபோன் பண்ணி நன்றி சொன்னேன் ஆக்சுவலாக. பியூட்டிஃபுல். ஆனால் ஐ திங்க் உங்களுடைய ஜேர்னி ஆஃப் ஆக்டிங் ஒரு சினிமா வந்து லாங் எகோ வந்து ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ எங்கேருந்து இந்த பேஷன் ஃபார் சினிமா உங்களுக்கு ஆரம்பிச்சது? நான் வந்து சைல்டு ஆர்டிஸ்ட் 2006 வந்து பாண்டின்னு ஒரு படம், லாரன்ஸ் சார் படம், ராசுமுத்ரன் டேரக்டர். அவர் வந்து என்னோட ரிலேட்டிவ், எங்கள் ஊரில் தான் எடுத்தாங்க. அப்போ சின்ன பையனுக்கு ஒரு 8-9 ஒரு 10 வயசு இருக்குன்னு வச்சுங்களேன்.
அந்த ஊரில் சும்மா சுற்றி ஷூட்டிங் பார்க்க வந்தாங்க. ஆனால் அவங்க கூட சுற்றி இருந்தாலும் ஒரு சீன் நடிக்க வச்சாங்க. அந்த சீன் தூக்கிட்டாங்க படத்துலேருந்து. ஓகே. அடுத்த வருஷம் வந்து அதே டேரக்டர் வந்து மாயாண்டி குடும்பத்தான்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அப்போ போய் அவர்கிட்ட போய் சண்டை போட்டிருக்கேன் நான் சின்ன வயசுல. ஏன் தூக்கிட்டீங்க அப்படிலாம் போய் சண்டை போட்டு அப்புறம் இவர் வந்து அந்த கேரக்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து சைல்டு ஆர்டிஸ்டாக ஒரு ரவிமரியா சாருக்கு பயணம் பண்ணேன். ஓகே. சிங்கமொழி சார் காம்பினேஷனில் வரும் சின்ன பையன். மாயன் குடும்பத்தார், மிளகா, தூங்கா நகரம், அவர் 18ஆம் குடியிலியார் முன்னொரு படம் ஆக்சுவலாக சிங்கமொழி சார் பயணம் பண்ணியிருப்பேன். அது ஒரு 4 மூவிஸ் பண்ணேன் சைல்டு ஆர்டிஸ்டா. அதுக்கப்புறம் 10th முடிக்காதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ 10th டுட்டோரியலில் படிச்சுட்டு திரும்ப 11th 12th காலேஜ் ஆஷுவல் போயிட்டு 2008 வந்து ஜீ தமிழ்ல வந்து காமெடி கில்லாடிஸ்னு ஒரு ஷோ. ரைட். அதன் மூலியமா ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணி இங்கே சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்து இப்போ ஒரு 6 வருஷம் ஆச்சு. 6 வருஷம் கழிச்சு இந்த ஒரு ஹாப்பினஸ் மூமெண்ட் நடந்திருக்கு. பியூட்டிஃபுல். ஐ திங்க் அந்த ஜேர்னி வந்து இஸ் வெரி வெரி ஸ்ட்ரெங்தனிங் டு see அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதை தாண்டி இன்னைக்கு வந்து நாங்கள் திடீர்னு அவர்களை பார்க்கும்போது பயங்கர ஜாலியான ஒரு பாசிட்டிவான பர்சனாக பார்க்குறோம். பட் பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ரகிள்ஸ் ஒரு ஹார்ட்ஷிப்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு வந்து நிறைய அக்செப்டன்ஸ் இருக்கும், நிறைய ரிஜெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்த ரிஜெக்ஷன்ஸ் எப்படி இருந்திருக்கு உங்களுடைய லைஃப்ல இன் சினிமா அண்ட் பர்சனலி? ரெண்டுமே நான் அது எனக்கு நம்ம பெரிய கிஃப்ட் தான் நினைக்கிறேன். நான் எதையுமே அவ்வளோ ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேன். ஓகே நீ வேணான்னு சொல்றியா, ஓகே அதை ஏற்றுக்குவேன். வேணுமா, ஓகே ஏற்றுக்குவேன். நான் ரொம்ப லைஃப் வந்து ஒரு எப்படி சொல்றது, லைஃப் ஹஸ் டு கோ ஆன் அந்த மாதிரி. அவ்வளோதான். லைஃப் ஃப்ளோவில் அப்படியே போயிடணும். அப்படி ஒரு அது அந்த தாட் வரதே ரொம்ப லேட் ஆச்சு எனக்கு. சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். சின்ன சின்ன விஷயம் அதெல்லாம் சின்ன வயசு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். பட் இங்கே சினிமா வந்து சென்னை எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் இது வந்து அதை நான் மறக்கவே முடியாது. ஓகே எதாக இருந்தாலும் ஏற்றுக்க, நல்லதாக இருந்தாலும் ஏற்றுக்க, இதாக இருந்தாலும் ஏற்றுக்க. வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுவேன் ஆக்சுவலாக. நமக்கு இருக்க சுற்றி இருக்க சந்தோஷத்தை வச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும், அவ்வளோதான். பியூட்டிஃபுல். ஐ திங்க் நீங்க 2018ல திருப்பி வந்தக்கப்புறம் யூ ஸ்டார்டட் வித் ஷோஸ் தான், ரியாலிட்டி ஷோஸ் இல்லையா, காமெடி கில்லாடிஸ். அப்புறம் 2019ல கேபிவே வந்தீங்க. பட் அதுக்கப்புறம் ஹவு டிட் யூ லேண்ட் இன்டு சீரியல்? ஏன்னா மீனாட்சி பொண்ணுங்க பண்ண ஆரம்பிச்சுங்க, அதுக்கப்புறம் தான் கனா நடந்தது இல்லையா. ஸோ மீனாட்சி பொண்ணுங்க அந்த காஸ்ட் அது செட் ஆனதுக்கான காரணங்கள் எப்படி அமைஞ்சது உங்களுக்கு? 2018 வந்து காமெடி கிளாஸ் ஷோ பண்ணல. ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான். என்ன பண்றது, ஏன்னா ஒரு வருஷம் ஃபுல்லா அங்க திங்கிறதுக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. அதனால ஹாப்பி. அது வந்து ஷோ முடிஞ்சு அங்க இருக்க முடியாது. இப்ப சாப்பாடுக்கு என்ன பண்ணுவேன், வேற வேலையை பார்க்க தெரியாது எனக்கு. நம்ம வேற எந்த வேலைக்குமே போக தெரியாது எனக்கு. ஒன்லி இந்த ஃபீல்டு மட்டும், சினிமா ஃபீல்டு மட்டும் தான். நான் என்னடா இது ஒரு மாசம் 2 மாசம் கிறுக்கு பிடிச்சமா ஆகி போச்சு. ஊருக்கும் போக முடியாது என்னால. இதை விட்டுட்டு போகவும் முடியல, இங்க எனக்கு சர்வே பண்ணவும் முடியல. என்ன ஒரு பயங்கரமான ஒரு என்னடா பண்ணலாம், வாழ்க்கை அப்படியே போயிருமா, ஒரு விஷயம் பண்ணிருமா, அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் இருந்தேன் நான். எல்லாரும் சொல்லுவாங்க நான் வந்து வெறும் டீ பிஸ்கட் மட்டும் சாப்பிட்டு வாழ்ந்தேன், இதுக்காக நான் உழைச்சேன், கஷ்டப்பட்டேன், 10, 20, 30 ரூபா தான் இருக்கும் டீ பிஸ்கட் வச்சு உழைச்சேன்னு சொல்லுவாங்க. அது மிகப்பெரிய நம்பிக்கையே கிடையாது உண்மையை சொல்ல போனா. ஏன் சொல்றேன்னா, நீங்க அவ்வளோ டீ பிஸ்கட் தான் சாப்பிடணும் அவசியம் கிடையாது. அம்மா மெஸ் இருக்கு உண்மையை சொல்ல போனா. காலைல இட்லி, ஒரு இட்லி 1 ரூபா, நம்ம 4 இட்லி சாப்பிட்டாலே போதுமானது. மதிய தயிர் சாதம் 3 ரூபா, சாம்பார் சாதம் 5 ரூபா. நைட் சப்பாத்தி வந்து பார்த்தா 2 சப்பாத்தி வந்து 3 ரூபா. ஒரு 20 ரூபா இருந்தா போதும், ஜாலியா இருக்கலாம். அது எனக்கு சேடாவோ நம்ம ஏன் இப்படி இதை சாப்பிட்டு இருக்கோம் அப்புறம் தோணவே இல்லை. அவ்வளோ ஜாலியா இருப்பேன் ஃபுல்லா. நான் இது வரைக்கும் சென்னையில் நான் போகாத ஆஃபீஸ் கிடையாது, ஏறாத எல்லா ஆஃபீஸும் என் ஃபோட்டோஸ் இருக்கும் கண்டிப்பா. ஒரு 3 வருஷத்துல வந்து நான் எல்லா ஆஃபீஸும் போயிருக்கேன். நான் ஒவ்வொரு ஏரியா பிரிச்சு வச்சுக்கோம். ஒரு 5 பசங்க சேர்ந்துட்டு ஆடிஷன், ஃபோட்டோ கொடுக்குறது, ஆஃபீஸாக போய் ஃபோட்டோ கொடுக்குறது. ஏன்னா வீட்டில் கேட்க முடியாது, வீட்டில் கேட்க முடியாத சூழ்நிலை. நம்மளால கொடுக்குறாருன்னா கூட அவங்கள்ட்ட கேட்க முடியாதுல்ல. ஏன்னா நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு ஒரு தடவை விட்டதே பெரிய விஷயம் அவங்க. கண்டிப்பா. ஏன்னா நீ வந்து சாதாரண வேலைக்கு போ, படிச்ச வேலைக்கு போ, நம்ம பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சேனே, ஏதோ ஒரு 12,000 13,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போ அப்படின்னு சொல்லாம இவ்வளவு தூரம் நம்ம நம்பிக்கை அமுச்சு விட்டதே பெரிய விஷயம் இல்லை. அதை அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம அது சர்வேன்னு சொல்றேன் நான். ஆக்சுவலா அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அதான் அதுவே ரொம்ப ஜாலியா இருந்துச்சு சொல்ல போனா. அப்புறம் மீனாட்சி பொண்ணுங்க கால் ஃபார் எப்படி வந்தது? நீங்க ட்ரை ஜீல பண்ணல. ஜீய பொறுத்தவரைக்கும் என்னோட தாய் வீடுன்னே சொல்லலாம். ஏன்னா நான் எப்பப்ப ரொம்ப அடுத்த நாடா பண்ண போறோம், அடுத்த வாரம் சாப்பாடுக்கு நாடா பண்ண போறோம் யோசிச்சுருந்தா திடீர்னு ஜீல இருந்து ஒரு கால் வரும். அந்த ஷோ இருக்கு வரீங்களா, இந்த ஒரு சீரியல் ஒரு 15 days ஒரு சீரியல் இருக்கு வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க. சரி ஓகே அப்பாடா வந்துட்டாங்களா. அது மாதிரி தான் எனக்கு ஒரு 2000 ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமே ஏதாவது ஒன்று ஜீல இருந்து கால் ஃபார் வந்துகிட்டே இருக்கும். ஜீ முடிஞ்சு சத்தியான்னு ஒரு சீரியல் பண்ணேன். நிறைய சீரியல் பண்ணீங்க ஜீல. ஒரு 3 month வரும், 4 month வரும். புது ஒருத்தவங்க தேவயானி மேம் கூட ஃபுல் த்ரோட்டா கிட்டத்தட்ட ஒரு 4 months பண்ணேன் நான். அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் மீனாட்சி பொண்ணுங்கன்னு ஒரு விஷயம் இருக்கே வரைக்கும். ஓகே அந்த பையனை போடலாம், ரொம்ப நாள் இங்கே இருக்கான், 4 வருஷமா அங்கேயே இருக்கான், ஒரு ஆடிஷன் பண்ணி வைப்பேன்னு சொல்லி ஒரு கால் பண்ணாங்க. ஹீரோ கீக்கலான ஒரு ரோலுங்க, ஹீரோ ஃப்ரெண்டு ரோலுங்க, கண்டிப்பாக வாங்கன்னு சொல்லி இது பண்ணாங்க. போனேன், போய் பண்ணா அந்த கேரக்டருக்கே என்னன்னு வச்சாங்க.
என் நேம் தான் கேரக்டர் நேம். ஒருவேளை நான் அந்த சீரியல் பண்ணல கூட அந்த கேரக்டருக்கு அந்த நேமாக தான் இருந்திருக்கும். ஓகே. அது மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க. ஏன்னா அது வந்து கன்னடம் ஜியோட ரீமேக். ஓகே. அதனால அது அதில் என்ன மாதிரி ஒருத்தர் பண்ணியிருப்பாரு, அதனால அந்த கேரக்டருக்கு ஒரு விஷயம் பண்ணாங்க. அதான் மீனாட்சி பொண்ணுங்க. ஏன்னா சவுத் சைட்லாம் போனால் மீனாட்சி பொண்ணுங்க அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. லேடிஸ், ஒரு வயசானவங்க எல்லாமே அவ்வளோ பார்க்குறாங்க. இங்கே டிஜிட்டலாக இங்கே கனாக்காலம் காலங்கள்லாம் அங்கே மீனாட்சி பொண்ணுங்க, அதை அடிச்சுக்கவே முடியாதுன்னு சொல்ல போனால். பியூட்டிஃபுல், 2 பியூட்டிஃபுல் ப்ராஜெக்ட்ஸ். பட் அதை தாண்டி டாக் அபவுட் கனாக்காலம் காலங்கள். இஃப் ஐ எம் ரைட், நான் வந்து கனாக்காலம் காலங்களில் ரொம்ப எதேர்ச்சியா ஒரு நாள் வந்து ஒருத்தர் ஸ்கூட்டியில் பார்க்குறேன். அவர் வந்து சும்மா ஜாலியாக வந்தார். வந்துட்டு ஆடிஷன் கொடுத்துருக்கேன்ப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போனவர் அடுத்து உள்ளே வராரு குழந்தை கேரக்டரில். அண்ட் ஐ திங்க் 1 மந்த் கழிச்சு அந்த செகண்ட் மந்த்லேருந்து பயங்கரமான ஒரு கெமிஸ்ட்ரி. கிட்டத்தட்ட ராஜு செல்லாவே வந்து ஐயோ என்னடா நம்ம காம்போ உடஞ்சிருமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற அளவுக்கு ராஜு செல்லா குழந்தை அப்படிங்கிறது நல்ல ஒரு பதிவாகவே உங்களுடைய லைஃப்ல அமைஞ்சிருக்கு இல்லையா? ஸோ கனாக்காலம் காலங்கள் அந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல், அதில் நடந்த விஷயங்கள் பற்றி சொல்லுங்க. கனாவை பொறுத்தளவுக்கு என்னன்னா விகடன் ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு இதே ஸ்கூல் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுதான் ஆடிஷன் இதெல்லாம் போயிட்டு 3 மாதம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா அதே மாதிரி பேரலாக கனாக்காலம் காலங்களே வந்துருச்சு. வந்துட்டுமே என்னன்னா இது சேம் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் வெயிட் பண்ணாங்க, ஹோல்ட் பண்ணாங்க. எனக்கு ஃபீலிங் ஆக்சுவலாக கனாக்காலம் ப்ரொமோ பார்த்துட்டு ஏன்னா நம்மள மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் அங்கே இல்லவே இல்லை, ஏன்டா நம்ம ஏன் கூப்பிடல, அது மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு டிப்ரெஷனில் இருந்தேன். ஓகே நமக்கு ஒன்று நான் தான் சொல்லுவேன் இல்லை, டிப்ரெஷன் இருந்தாலுமே நமக்கான நம்மளை தேடி வரும். அதில் எந்த ஒரு விஷயமே இல்லை, கண்டிப்பாக வரும் நமக்கான. அது ஒரு கான்ஃபிடன்ட் எனக்கு எப்போவுமே இருக்கும். ஓகேன்னு சொல்லி அதை மூவ் ஆகி போயிட்டேன். நான் திடீர்னு ஒரு கால் நான் வீட்டில் இருந்தேன். ரமேஷ் பாரதி அண்ணன்னு அதை டேட் பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக ரமேஷ் அண்ணா அவர் எனக்கு ஒரு கால் பண்ணார். அவர் வந்து ஜி5ல வந்து ஒரு வெப் சீரிஸ் வந்து ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தேன். அவர் டேரக்டர் இருந்தார் அதுக்கு வந்து. அப்போ நான் என்கிட்ட கேட்டு நம்பர் வாங்கினார், கொடுவோம் நம்பர் கொடுவோம் சொன்னார். சும்மா வச்சு அது 2 வருஷம் ஆச்சு. அது வரைக்கும் நாங்கள் அப்பப்போ கூட பேசிக்க மாட்டோம், ரொம்ப ரேர் ஆக்சுவலாக பேசுறது. திடீர்னு ஒரு கால், ஏடா இவரை வேடா அந்த நேரத்தில் கால் பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் பேசினேன். ஆனால் சொல்லுங்கண்ணே தம்பி எங்கே இருக்க, ஒரு ஆடிஷனுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு போறியா அப்படின்னாரு. நான் நினச்சேன் ஒரு மூவியாக இருக்கும், இல்லை வெப் சீரிஸாக இருக்கும், ஜியில் ஏதாவது வெப் சீரிஸாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி தான் போனேன். நான் போய் ஆடிஷன் அந்த கேரக்டர் சொன்னால் ஆடிஷனும் பண்ணிட்டேன். நான் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க கனாக்காலம் காலங்கள்னு. ஓ, அது வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. நான் ஆடிஷன் முடிக்க வரைக்குமே தெரியாது எனக்கு. நான் உள்ள போயிட்டேன். நான் உள்ள போயிட்டு அதை கேரக்டர் சொன்னாங்க, என்னடா இது கருப்புன்னு கேரக்டர் என்னவோ சொல்லு, ஓகே ஏதோ பாயிண்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதை கேரக்டரே பண்ணிட்டு ஆடிஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க அது கனாக்காலம் காலங்கள்னு. நான் எனக்கு ஷாக் ஆக்சுவலி, என்னடா இதை தானே தேடிக்கிட்டு இருந்தோம் நம்ம ஃபர்ஸ்ட்டு, அதுவும் மறந்துட்டேன் நான். பட் ஆனால் இது நம்ம தேடி வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக ஓகே ஒன்லி நீ தான் பண்ணணும்னு சொல்லி ப்ரொடக்ஷன் ரீதியாகவும் சரி ரமேஷ் அண்ணன் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு சேனல் எல்லாமே சேர்ந்து இந்த பையன் பண்ணட்டும் ஆக்சுவலாக. ஏன்னா 3 ஆப்ஷன் இருந்துச்சு அவங்களுக்கு. ஓகே. ஆமாம், ஏன்னா எனக்கு முன்னாடி பண்ணி வச்சுருந்தாங்க. நான் தான் லாஸ்ட்டாக போனேன். பட் இவர் தான் பண்ணணும்னு சொல்லி அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து கருப்புன்னு வச்சுருந்தாங்க. நான் வந்ததுக்கப்புறம் அது வந்து கருப்புன்னு வேணாம், இவனுக்கு குழந்தைன்னு வச்சுருவான் ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லி குழந்தைன்னு வச்சு உள்ள என்ட்ரி ஆகி ஒரு என் லைஃப்பில் வந்து ஒரு மறக்க முடியாத ப்ராஜெக்ட் வந்து கனாக்காலம் காலங்கள். ஏன்னா நான் எவ்வளவோ பண்ணியிருக்கேன். இப்போ அன்னபூர்ணி எப்படியோ எனக்கு அது மாதிரி கனாக்காலம் காலங்கள் தான். ஏன்னா இவ்வளோ பெரிய ரீச், இவ்வளோ விஷயம் உங்களுக்கு பேசியதுக்கு காரணமே ஒன் ஆஃப் த ரீசன் வந்து கனாக்காலம் காலங்களாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் அதே அளவுக்கு லவ் உங்களுக்கு ரெசிப்ரோகேட் ஆச்சு த்ரூ தி சீரிஸ் அப்படின்னே சொல்லலாம். பட் ஒரே ஒரு வருத்தம் என்ன இருந்ததுன்னா கனாக்காலம் காலங்கள் சீசன் 2 எண்ட் வரைக்கும் திடீர்னு அவர்களால் ட்ராவல் பண்ண முடியல அப்படிங்கிறதான். ஸோ குழந்தை கேரக்டர் என்னாச்சு, எங்கே போனாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஐ திங்க் நீங்கள் போஸ்ட் போட்டும்போது நிறைய பேர் கேட்டாங்க. பட் இட்ஸ் ஓகே, லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் ஒரு கேப்ஷன் கூட போட்டுருந்தீங்க. பட் ஆக்சுவலி என்ன நடந்தது, ஏன் நீங்கள் ஃபேர்வெல் சீன்ஸ்லாம் வரல? ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா சில ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் அந்த விஷயம் போய் இருந்துச்சு. ப்ளஸ் டேட் இஷ்யூ நிறைய விஷயம் நடந்துச்சு உண்மையாக சொல்ல போனால். பட் அதை எப்படின்னு சொல்ல முடியாது. ப்ளஸ் மூவி இந்த அன்னபூர்ணி வேறு பண்ணிட்டு இருந்தேன். ஆமாம், நம்ம டேட் இஷ்யூ வந்துச்சு, நிறைய ஒரு ப்ரெஷர் வரனால சரி ஓகே இது இவனு தாங்கன்னு சொல்லிட்டு குவிட் பண்ணிட்டேன். பட் ஆனால் நான் ஒரு வேளை ஸ்ட்ரைட்டாக ஒரு வேளை ஃபுல்லாக முடிச்சிருந்தா கூட எனக்கு இந்த லவ் வந்து தெரிஞ்சிருக்காது. ஓகே, நான் நினச்சி கூட பார்க்க கிடையாது. சும்மா நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி நான் ஒரு போஸ்ட் போட்ட அன்றைக்கி நான் வாழ்க்கையே ஒரு பெரிய ஒரு கிஃப்டட் ஆனேன். ஓகே இதுக்காக தான்டா சென்னைக்கு வந்த, இதுக்காக தான் நீ உழைச்சிருக்கணும், ஒரு 5 வருஷ கனவு வந்து அப்படி பரட்டி போட்ட மாதிரி அது ஒரு ஹாப்பினஸ் மூமெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. அது பார்க்கும்போது உண்மையாக சீரியஸாக அழுதுனேன். அது நான் டிசர்வான்னு கூட தெரியாது அந்த ஃபீலிங். அவ்வளோ ஓப்பனாக சொல்லணும்னா அந்த 80s 90s இருப்பாங்க ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க, செட் ஆஃப் ஆடியன்ஸ் ரொம்ப ஒரு எம்ஜிஆர் ஒரு விஷயம். அது மாதிரி கனாக்காலங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, வெறித்தனமான ஃபேன்ஸ் ஆக்சுவலா. சும்மா கேஷுவலா நம்ம எப்பவுமே ஜாலியான ஸ்கூட்டில போயிட்டா குழந்தை கத்துவாங்க, யாரு அது நம்மளே கடை குழந்தை கத்துவாங்க. அது மாதிரி இது சேஸ்லாம் பண்ணிட்டு வருவாங்க, குழந்தை குழந்தை குழந்தைன்னு சொல்லுவாங்க.
நடிச்சாம எங்கேயாவது டீ சாப்பிட போனா கூட ப்ரோ ஒரே ஒரு புஜுக்கு சொல்லுங்க ப்ரோன்னுவாங்க. ஏங்க நடிச்சாம மணி 2 இப்போ சரி அவங்களுக்கு டெடிகேட் பண்ற மாதிரி இப்போ சொல்லிடுங்க க்ளோஸ்ல அந்த புஜுக் உங்களுடைய ஃபேவரட் உங்களுடைய ஐக்கன். ஓகே எல்லாத்துக்குமே புஜுக்கு ரைட். சோ ஏன்னா அவ்வளோ லவ் வந்து நான் நினைச்சு பார்க்காத அளவு லவ். அது வந்து இது வரைக்கும் இனிமேல் குழந்தை மாதிரி ஒரு கேரக்டர் என் லைஃப்ல பண்ணுவேனான்னு தெரில. பட் என்னதான் பண்ணாலும் குழந்தைக்கு ஈக்குவலா வந்து வரவே வராது. ஏன்னா அது நினைச்சு பார்க்காத அளவுக்கு அதான் மறக்கவே என் லைஃப்ல வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் சொல்லுவேன் பார்த்தீங்களா, அது கனாக்காலம் காலங்கள். அமேசிங். ஆக்சுவலா யூ ட்ரூலி டிசர்வ் இட் as well. சும்மா சொல்லக்கூடாது. அத்தனை பேர் உங்களை லவ் பண்றாங்கன்னா அதுக்கான எஃபர்ட்ஸும் நீங்க எடுத்திருக்கீங்க. அண்ட் டே அண்ட் நைட் நமக்கு ஷூட் போகும்போது இட்ஸ் டூ ஹெக்டிக் பட் யூ டிட் இட். அண்ட் ஐ திங்க் நான் ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு கிளிப்பிங் ரேண்டமா பார்த்தேன். அந்த கண்டென்ட் எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை. பட் நீங்களும் அம்மாவும் வந்து ஒரு மேடையில வந்து பேசிட்டு இருக்க மாதிரி ஐ திங்க் ஒரு டாக் ஷோல. ஸோ அதுல ரொம்ப எமோஷனலான நிறைய மொமெண்ட்ஸ் வந்து இஃப் ஐம் ரைட் வந்து நடந்தது. ஸோ இப்போ டு see you in the film or இவ்வளோ ப்ராக்ரெஸா பார்க்கும்போது அம்மா would be really happy. அம்மா அண்ட் வீட்டில் எல்லாருமே. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, படம் பார்த்துட்டாங்களா, அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? அவங்க என்ன படம் பார்க்கல, இன்னைக்கு நாளைக்கு பார்த்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ரைட். பட் ரொம்ப சந்தோஷமான மூமெண்ட் தான். ஏன்னா என் மேலே அவங்க பெரிய ஹோப் வச்சிருக்காங்க. ஏதாவது பண்ணி வந்துருவான். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் ஒரு பையனை வந்து இங்கே தனியாக அமுச்சு விட்டு நீ கட்டான ஒரு ஆர்டினரி மனுஷனா வந்து நீ ஒழுங்காக வேலைக்கு போ, ஒரு விஷயம் பண்ணு, சம்பாரிச்சு கூட அப்படின்னா இல்லாமல் ஓகே நீ ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறான், உன் இஷ்டத்துக்கு பண்ணு, உனக்கு என்ன பிடிக்குதோ பண்ணு, ஓகே எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதான் நானும் ஒன்று டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நானாக பார்த்து காசு கொடுத்தா தான் வீட்டுக்கு, அவங்க எனக்கு இவ்வளோ கொடு இது பண்ணி கேட்கவே மாட்டாங்க. அதுமாதிரி நானும் அவங்கள எப்படி எனக்கு இப்போ ஒரு அர்ஜென்ட்டாக இருக்குது இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கேட்க மாட்டேன். அந்த ஒரு நல்ல ஒரு குட் ஒரு அக்ரிமெண்ட் அப்படி கூட சொல்லலாம். நல்ல விஷயம் போய்கிட்டு இருப்போம். எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் உண்மையை சொல்ல போனால். ஏன்னா அவங்க இல்லைன்னா கண்டிப்பாக நான் இங்கே கிடையாது. வெரி நைஸ். அண்ட் ஐ திங்க் உங்களுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து பெருசா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ப்ரிசைஸ்டா இருந்தா கூட ரொம்ப ஹெல்தியான ஒரு சர்க்கிள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படம் வெளில வந்ததுக்கப்புறம் திரியன் அவர்களுக்கு வந்து எவ்வளவு ஹாப்பியா இருக்குமோ அதே மாதிரி சுத்தி இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அவங்க ஷேர் பண்ண அனுபவங்கள், உங்களுக்கு கிடைச்ச மறக்க முடியாத அப்ரிசியேஷன். இதில் என்ன ஒரு விஷயம்னா, நான் சொன்னேன் 2018 அதாவது காமெடி கிளாஸ் முடிஞ்சோட்டியுமே என்ன பண்ணுறதுன்னு தெரில, கண்ணை கட்டி காட்டில் ஓட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. சினிமாவில் ஆடிஷன் போயிட்டு சினிமாக்காக இங்கே வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக தொலைச்சிக்கிட்டு ஒரு தொலைச்சிக்கிட்டுன்னு சொல்லக்கூடிய தப்பாக வந்து சினிமாக்காகவே இருக்காங்க நிறைய பேர். பேரண்ட்ஸை விட்டுட்டு இங்கே வந்து தனியாக ஒரு 10 பேருக்கு ரூமில் தங்கிட்டு நிறையா பசங்க இருக்காங்க. நான் பார்த்துருக்கேன். அவங்க கூடலாம் அவங்க தான் அவங்க பைக் வச்சு, அப்போ என்ன பைக்லாம் கிடையாது, நான் அவங்க கூட தான் உட்காந்து போவேன், சும்மா தான் கூப்பிட்டு போவாங்க வருவாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ படத்தை பார்த்து சொல்லும்போது எங்கள்லேருந்து ஒருத்தர் ஜெயிச்ச மாதிரி இருக்கு. இப்போ நீ ஒன்றால் வர முடியும், எங்களால் வர முடியும், ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, அப்படி ஒரு இடத்துல இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் மச்சான் இப்படி ஒரு விஷயத்தில் இருக்கிறது ரொம்ப பெரிய ஹாப்பியாக இருக்கு. கூட இருந்த ஒரு 10-15 பேர் நிறைய பேர் சொல்லுவாங்க. நாங்கள் ஆடிஷன் வரப்போ சும்மா க்யூவில் நிற்போம், சும்மா ஜாலியாக பேசி இருப்போம்ல, அந்த பசங்களாம் இப்போ திடீர்னு படத்தை பார்த்தோ ஒரு வீடியோஸ் பார்த்தோ அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. பட் எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இல்லாமல் இங்கே இருக்க மாட்டாங்க. சினிமாக்குள்ள ஒருத்தர் இன்ட்ராக்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்ன யோசிக்கிறேன்னா, சினிமாக்குள்ள வந்து ஒருத்தர் வர ஆசைப்படுறான்னா அவன் சாதாரண ஆள் கிடையாது. அது கண்டிப்பாக செலக்ட் பண்ணவங்க தான் வர முடியும். அவங்களுக்குன்னு ஒரு பாயிண்ட் வரும், அப்போதான் அவங்க வந்து வெளியே தெரிய ஆரம்பிப்பாங்க. அந்த பாயிண்ட் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணி இங்கே சர்வே பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி. உண்மையாலுமே ஐ ஹேட் a very good conversation. இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் அப்புறம் என்ன கையை கொடுங்க, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இளைஞர் எழுச்சியின் உதயத்திற்கு வித்திட்டு நம் நாட்டிற்கே திராவிட மாடலை எடுத்துரைத்த எங்கள் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் வாழிய பல்லாண்டு வாழ்த்துக்களுடன் KN அருண் நேரு, திருச்சி மாவட்ட திமுக.